இருக்கிற? அது அது ஒண்ணுல ராணி, நான் ஒரு தடவை பாதத்துக்கு நடுவுல இப்படி புடிச்சு விட்டா வந்து டென்ஷன் குறையும்னு ஏதோ ஒரு புத்தகத்துல படிச்சேன். அதான் இப்படி செஞ்சா உன் டென்ஷன் குறையும்னு. யோ, இப்படி ஏதாவது கிறுக்குத்தனம் பண்றதுனால தான் எனக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. மத்தபடி எனக்கு ஒரு டென்ஷனும் இல்ல. நீ கம்மன் போய் படியா. இல்ல ராணி. யோ, படுத்து தூங்கியா. சரி சரி, நான் தூங்குறேன். ராணி, நீ ஒரு விஷயத்த நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ. இந்த வீட்டில் உன்னை பத்தி யார் என்ன சொன்னாலும் சரி, நான் எப்பவுமே உன் பக்கம்தான் இருப்பேன். போதுமா? நல்லா சொன்ன பாரு. ஆட்டு மந்தைக்கு காவலு நரின்னு சொல்வாங்களாம். அந்த மாதிரி இருக்குது நீ சொல்றது. கம்மன் பத்து தூங்கியா. என்னத்தையாவது பெனாத்தீங்க. ஏன் ராணி இப்படிலாம் பேசுற? இப்ப பத்து தூங்குறியா என்னன்ற நீ? சரி சரி, நான் படுத்துக்கிறேன், நீயும் படுத்துக்கோ. ஏ ராணி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னன்னு கேட்டா பதில் சொல்லாம இப்ப எதுக்கு மறைக்கிற? யோ, சொல்றதுக்கு நான் ரெடி. நான் சொன்னதுக்கு அப்பால கேட்டுட்டு நீ சும்மா இருப்பியா? என்னையே கலாய்ப்ப. நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேயா. ஏய், சும்மா ஓவரா சீனை போட்டுட்டு இருக்காத. என்ன விஷயம்னு சொல்லு. அன்னைக்கு கிணத்த மூடினதுக்கு அப்பால அந்த சாமியார் என்ன சொன்னாருன்னு ஞாபகம் இருக்குதுல்ல? அதை யாரும் திறக்க கூடாதுன்னு சொல்லிக்கிறாரு. அது அவசரம் தான். அங்க பாரு. அது ஒரு ட்ரோன் கேமரா. அது 24 மணி நேரமும் சோலார்ல சார்ஜ் ஆகி பருகிற மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிறேன். அதத்தான் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு போன் மூலமா அப்பப்போ பாத்துப்பேன். இப்ப கூட அதத்தான் பாத்துன்னு இருக்கிறேன். சரியான லூசா இருக்க. அந்த கிணத்துல ஏதோ இருக்குன்னு அந்த ஆள் சொல்லிட்டு போனதை கட்டுக்காத. அத வேற மானிட்டர் பண்ண ட்ரோன் வேறயா? கடற்கரைய நண்டு அறிகிற மாதிரி அடிச்சு எல்லாத்தையும் கேட்டு கலாய்கிற பத்தியா? இதுக்குதான் இந்த மாதிரி கலாய்ப்பன் தான் உன்னாண்ட நான் எதுக்கு ஏன்னு எதுவுமே சொல்ல மாட்டேன்னு. என்னமோ பண்ணி தொலை. எனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை எல்லாம்? அதானே, உனக்கு என்னத்துக்கு இந்த பிரச்சனை எல்லாம்? நீ போயினே இரு. ஏய், சரியான மென்டல். நீங்க அத்தைக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே ராணிக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வீட்ல இருக்கிற எல்லாரையும் நம்ப வச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த ராணி மூஞ்சி போன போக்க பாக்கணுமே, அத நினைக்க நினைக்க மனசுக்குள்ள சிம்லா, டார்ஜிலிங், காஷ்மீர்னு மொத்தமா ஒரு இடத்துல இருந்தா எப்படி குளுகுளுன்னு இருக்குமோ அந்த மாதிரி மனசுக்குள்ள ரொம்ப குளுமையா இருந்ததுங்க. ஆனா நம்ம சைடுல அத்தைக்கும் மனோக்கும் தான் எப்படிரா இதெல்லாம் நடக்குதுன்னு குழப்பமா இருந்திருக்கும் இல்லையா லாரா? அவங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காது. என்ன லாரா சொல்றீங்க?
தமனா தமனா நீ ஒரு ரூம்ல இருக்கியான்னு போய் பார்த்தோம், அங்க ஆளையே காணோம். சரி இங்கதான் இருப்பேன்னு நினைச்சேன், கரெக்டா இங்கதான் இருக்க. அம்மாடி, நீங்க மட்டும் எங்க கிட்ட வந்து இந்த திட்டத்தை பத்தி எதுவும் சொல்லாம இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. நீங்க போட்டது பக்கா பிளான். அத்தை ரூமுக்கு லாரா போயிருக்காளா? ஒண்ணுமே புரியலையே. நான் அவங்க ரூமுக்கு போயிருந்தேன். அப்ப என்ன நடந்துச்சுன்னா, லாரா அக்காவுக்கும் மனுவுக்கும் குழப்பம் வராம இருக்கிறதுக்காக வேற மாதிரி மாத்தி சொல்லிருக்காளு. பரவாயில்ல. அம்மாடி லாரா, நீங்க காலையில ராணிக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் மறக்கடிக்க செஞ்சிட்டீங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி அவ கையாலேயே மனுவோட அப்பாவை கொலை பண்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டுட்டீங்க. அதெல்லாம் சூப்பர் தான். ஆனா நடுவுல அந்த தர்ஷினி ஏதோ கையில வாட்ச் அது இதுன்னு என்னென்னமோ உளறாளே, அதுதான் என்னன்னு புரியல. அத்தை, அவ ஒளறான் தான் நீங்களே சொல்றீங்கல்ல, அப்புறம் என்ன, விடுங்க அத்தை. ஏதோ கன்ஃபியூஷன்ல கத்திட்டு இருந்திருப்பா, அததான் யாருமே கண்டுக்கலையே. அதுவும் கரெக்ட் தான். லாரா, தமன்னா உங்களை பத்தி சொன்னப்ப கூட எனக்கு பெருசா நம்பிக்கை வரல. ஆனா நீங்க செய்யறதையெல்லாம் பார்க்கும்போது உங்க மேல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை வந்துருச்சு. கண்டிப்பா உங்களால ராணி வயித்துல இருக்கிற குழந்தைங்க மட்டும் இல்ல, ராணியையும் சேர்த்து கொள்ள முடியும்னு நான் பரிபூர்ணமா நம்புறேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா நீங்க அதையும் முடிச்சிடுங்க. எங்களுக்கெல்லாம் நிம்மதியா இருக்கும். டோன்ட் வரி, நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும். சும்மா வேடிக்கை மட்டும் பாருங்க. நீங்க நினைச்சதை தாண்டி நினைக்காதது கூட நடக்க போகுது. தமன்னா, சொல்லுங்க அத்தை. அவங்க ஸ்பெஷல் கெஸ்ட், அவங்களுக்கு ரூம் எல்லாம் நல்லா ரெடி பண்ணி கொடுத்தியா? அது ஒண்ணு இல்லம்மா, ரொம்ப நாளா யூஸ் பண்ணாத ரூமா, அதனால கொஞ்சம் டஸ்ட் கிஸ்ட் பட்டு ஒரு மாதிரி இருக்கும். அதான் கிளீன் பண்ணாலா இல்லையா தெரியல. கபோர்ட் எல்லாம் ரொம்ப மோசமா இருந்துச்சு, அதெல்லாம் கிளீன் பண்ணியா? தமன்னா, லாராவுக்காக வாங்கின பச்சை முட்டை, பால் எல்லாமே கபோர்ட்ல தான் இருக்கு. இப்போ அக்கா அதை பார்த்து கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்றது? ஐயோ, இவ முகம் என்ன இப்படி மாறுது? இவளே காட்டி கொடுத்துருவா போல இருக்கு. இவ என்ன பண்ணுவா ஏது பண்ணுவானே தெரியலையே. திருப்படியே லட்சத்துப்பா, ஏதாவது செஞ்சே ஆகணும். அப்ப ராணி சொல்றதான் கரெக்ட். எல்லாரும் ஏதேதோ சொல்லும்போது கூட நம்பாம நானும் அவன் மேல சந்தேகப்பட்டுட்டேன். ச்சே, பாவம் ராணி. ஆனா தாத்தா சொன்ன விஷயம், அதையும் அலட்சியமா விட்டுற முடியாது. என்னதான் நடக்குது இந்த வீட்டுல, ஒண்ணுமே புரியல. கீழே தாத்தாவும் தர்ஷினியும் ராணியை பார்த்தேன்னு சொன்ன அதே டைம்ல ராணி இங்கதான் இருந்திருக்கா. ராணி கையில வாட்சும் இருக்கு. ஆனா கீழே ராணியை பார்த்தப்ப ராணி கையில வாட்ச் இல்லைன்னு தர்ஷினி சொன்னா. அப்ப ராணியை சுத்தி ஏதோ தப்பு நடந்துகிட்டு இருக்கு. இனிமே ராணியை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். என்ன பொண்ணு நீ? இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ அத்தை, அத்தை, என்ன தமன்னா? அவங்க யூஎஸ்ல இருந்து வந்திருக்காங்க. அடுத்தவங்க ரூம்ல இருக்கிறதெல்லாம் பாக்குறது அவங்களுக்கு பிடிக்காது. ஷோ, அவங்க வேத்து மனுஷா என்ன? நம்ம லாரா குடும்பத்துல ஒருத்தங்க மாதிரி ஆயிட்டாங்க. நீ ஏன் வேற மாதிரி பாக்குற? ஐயோ அப்படி இல்ல அத்தை, என்னதான் ஃப்ரெண்டா இருந்தா கூட
நம்ம சில விஷயம்லாம் மெயின்டைன் பண்ணி தானே ஆகணும். கப்போர்டெல்லாம் போய் பார்க்காதீங்க அத்தை. அவங்க என்னதான் இன்டீசென்ட்டா நினைப்பாங்க. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். நம்ம லாரா வச்சே அவளுக்கு எல்லாம் வசதியா இருக்கான்னு பார்க்க போனேன். ஆனா இப்பதான் புரியுது, அதுவும் தப்புதான். அப்பா தப்புச்சேன்டா சாமி. ஆமா லாரா, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. ஏதோ உங்க மேல இருக்கிற ஒரு மேல உங்களுக்கு எல்லாம் நல்லபடியா இருக்கணுமேங்கிறதுக்காக தான் பார்க்க போனேன். தமன்னா சொன்னதுக்கு அப்புறம் தாங்க புரிஞ்சுது, உங்க பிரைவசிக்கு என்னைக்கும் நாங்க குறுக்க நிக்க மாட்டோம். ஆனா ஒண்ணுங்க, நான் சொன்ன மாதிரி எப்படியாவது இந்த குடும்பத்தை சர்வநாசம் பண்ணிடுங்க. நான் மனசுல நினைச்சு நடத்தணும்னு வந்த காரியத்துக்கு தடையா இருக்கிற ராணிய நான் எப்படி உயிரோட விடுவேன்? அந்த ராணிக்கு நான் எப்பயோ நாள் குறிச்சிட்டேன். கவலையே படாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. நீங்க ரெஸ்ட் எடுங்க. அம்மா, அவங்க என்ன கேட்டாலும் அதை செஞ்சு கொடு. குடும்பத்துல ஒருத்தங்க மாதிரி நாங்க வரோமா? வாடா, பாத்துக்கங்க, பேசிட்டு வாங்க. சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாங்க வரோம். வாங்க. ஏய் ராணி, நீ இன்னும் தூங்கலையா? ஓ, செல்போன் காணோன்னு தேடி வந்தியா? அது நான் ஒரு ஃபோன் கால் பண்ணணும். நானும் என் போன்ல இருந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் காலே போகல. அதான் உன் போன்ல இருந்து ட்ரை பண்ணலாமேன்னு மேல எடுத்துட்டு வந்தேன். என்னயா, உன் நல்ல போன்ல இருந்து கால் போல, என் டப்பா போன்ல இருந்து கால் போதா? என்னத்துக்கோசரம் இப்படி பொய்யா பேசினு இருக்கிற? எனக்கு நல்லா தெரியுது நீ இன்னத்துக்கோசரம் என் போனை எடுத்துன்னு வந்திருக்கிறன்னு. அந்த ட்ரோன் கேமரா ஃபுட்டேஜ பார்க்க தானே நீ எடுத்துன்னு வந்த? ஏய் இல்ல, அது வந்து யோ, என்னயா வாயிலே வடை சுட்டுன்னு இருக்கிற? இந்த ஊரை சுத்தி என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரோன் கேமரா வச்சிருக்கிற எனக்கே எங்க இருந்தோ வந்திருக்கிற தமன்னாவோட ஃப்ரெண்டு பைத்தியகாரி பட்டத்தை கொடுத்துட்டு போய்க்கிறா. தமன்னாவும் கூட இருந்து ஆமான்னு சொல்லின்னு இருக்கிறா. இப்போ நீயும் திரு திருன்னு முழிக்கிறத பார்த்தா உனக்கும் சந்தேகம் இருக்கும் போலகுதே. ஏய் ராணி, அப்படிலாம் சொல்லாத. எனக்கும் மேல நம்பிக்கை இருக்கு. ஓ ஓ, நம்பிக்கை இருந்தா அப்புறம் இன்னத்துக்கோசரம் போன் எடுத்துன்னு வந்து இதை பார்த்துன்னு இருக்கிற? டவுட் வந்ததுனால தானே பாக்குற? இல்ல, அது வந்து நான் சும்மா ட்ரோன் வியூ பார்க்கலாமேன்னு. இப்ப என்ன, அதை பார்த்துட்டல, உண்மை என்னன்னு தெரிஞ்சுல. நான் மெய்யா ஆள்மேதான் சொன்னேன்னு இப்பவாவது நம்புறியா? நான் நம்புறேன், நான் உன்னை நம்புறேன் ராணி. சரி சரி, கொண்டா, மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏய் இங்க பாரு, இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது யாரோ ஏதோ திட்டம் போட்டு பண்ற மாதிரியே இருக்கு. எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. இது பாரு, யார் என்ன பண்ணாலும் இந்த ராணி என்ன பண்ணுவான்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. அத்தை நான் காட்டுறேன். சும்மா ஒரு காட்டுறேனா இல்லையான்னு மட்டும் பாரு. ராணியோட கம்பேர் பண்றப்ப பொம்மி ரொம்ப இன்னசென்ட் தான். பா, இந்த ராணி சாதாரண ஆள் இல்ல. நானே அவகிட்ட ஜாக்கிரதையா தான் இருக்கணும் போல. அதோட ராணியும் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். என்ன பிளானா இருக்கும்னு தெரியலையே. ஏமனோ, அந்த லாரா இன்னைக்கு ராணி கதையை முடிச்சிருவான்ல? மா, என்னம்மா நீங்க? கண்டிப்பாமா, வந்த அன்னைக்கே அவங்க பயங்கரமான வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்கல்ல, அதனால பிரச்சனையே இல்லை. நாம எதிர்பார்க்கறத விட அவங்க சிறப்பா பண்ணிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னடா இது, புது நம்பர்ல இருந்து போன் வந்திருக்கு? எடுத்து பேசினா தானே தெரியும் யாருன்னு. அட்டன் பண்ணுங்க. ஹலோ 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 ஹலோ, யாருங்க இது? போன் பண்ணிட்டு பேசலன்னா என்ன அர்த்தம்? மா, எனக்கும் கால் பண்ணிட்டு பேசாம இருக்காங்கம்மா. ஹலோ, யாருங்க பேசுறீங்க? ஹலோ
ஹலோ ஹலோ யார் இது ஆ? யார் இது? புது நம்பரா இருக்கே. ம், சரி பேசி பாப்போம். ஹலோ 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 என்ன ஃபோன் பண்ணிட்டு யாரோ பேசாம இருக்கீங்க? ஹலோ யார் நீங்க? ஹலோ யாருங்க? பேசி தொலைங்க. ஹலோ அத்தை நீங்களே கால் பண்ணீங்க? தமன்னா நீயா? நான் எங்க ஃபோன் பண்ணேன்? நீ தான் எனக்கு ஃபோன் போட்டிருக்க. அப்பையில இருந்து ஹலோ ஹலோன்னு சொல்ற, நீ பதிலே பேச மாட்டேங்கிற. ஏதோ புது நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணிருக்க. என்ன விஷயம்? என்ன தமன்னா, எனக்கும் எதுக்கு கால் பண்ணிருக்க? தமன்னா, நாம எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கோம். வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு கான்ஃபரன்ஸ் கால் போட்டிருக்க. அதானே, எதுக்காக தமன்னா இப்ப எனக்கு ஃபோன் பண்ண? ஐயோ நான் யாருக்குமே ஃபோன் பண்ணல. எனக்கு ஃபோன் வந்திருக்கு. ஃபோன் பண்ணலையா? ஹலோ ஹலோ அத்தை அங்க யார் பேசுனது? தெரியலையே தமன்னா. தமன்னா, இந்த குரல் புதுசா இருக்கு. ஹலோ, யாருங்க நீங்க? நான் யாருங்கிறத அப்புறமா யோசிங்க. முதல்ல நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. என்னடா அது? இருங்கம்மா, யாரும் தெரியல, பேசுவோம். ஹலோ, யாருங்க நீங்க? ஏய் யார் இது? காலங்கத்தலே ஃபோன் பண்ணிட்டு இப்படி கடுப்பேத்துறீங்க? அத்தை யாரோ ஒருத்தன் நம்ம எல்லாருக்குமே கான்ஃபரன்ஸ் கால் போட்டிருக்கான். ஏய், என்ன நான் பேசும்போது குறுக்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப நான் சொல்றதை கேட்க போறீங்களா இல்லையா? ஏய் என்ன மிரட்டுறியா? ஆமா யார் நீ? எதுக்காக எங்க 4 பேருக்குமே கான்ஃபரன்ஸ் கால் போட்டிருக்க? உங்க எல்லாரையும் பொம்மிய கொன்ன கேஸ்ல உள்ள தூக்கி போடத்தான். ஹலோ ஏ போய் முதல்ல கதவை சாத்திட்டு வா போ. இதோ சாத்திட்டு வரேம்மா. ஏய், ஹலோ, யாருங்க நீங்க? ஏய் என்ன வளர்ற? நான் வளர்றேனா? எப்படி நீங்க துடிக்க பொம்மிய கொன்னீங்களோ அதே மாதிரி நான் உங்க எல்லாத்தையும் ஜெயில தூக்கி போடுவேன். நீங்க பொம்மிய கொன்னத நேரா என் கண்ணால பார்த்தேன். எல்லாரும் கம்பி என்றதுக்கு தயாரா இருங்க. ஐயோ, யார் அவன்? புதுசா இருக்கான். இவன் எப்படி நம்ம கதையை தெரிஞ்சு வச்சுட்டு பேசுறான்? உங்களை நான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். இப்பதான் என்கிட்ட நீங்க சிக்கி இருக்கீங்க. தமன்னா சிவன் கிட்ட எல்லாம் இப்படி பேசினா வேலைக்கு ஆகாது. நான் பேசிக்கிறேன். ஐயோ அத்தை இருங்க, அவசரப்படாதீங்க. அம்மா, சும்மா இருங்கம்மா. சுமாரா? ஆமா, நாங்க தான் கொலை பண்ணோம். ஐயோ. ஆ. ஏதோ ஒரு கோவத்துல தெரியாம பண்ணிட்டோம். அதுக்கு என்னங்கிறப்போ? ஐயோ அத்தை ஐயோ, இவங்க வேற உளறாங்களே. அத்தை நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீ சும்மா இரு தமன்னா. இத பாருங்க, ஏதோ நடந்து போச்சு. அதுக்காக தேவையில்லாம போலீஸ் கிட்ட எல்லாம் போய் சொல்லாதீங்க. ஐயோ அம்மா, நீங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டு போட்டு கொடுத்துறாதீங்கம்மா. போன் ஏதாவது ரெக்கார்ட் பண்ண போறாங்க. ஐயோ என்ன பண்றோம்னு தெரிஞ்சுதான் பண்றாங்களா இந்த அத்தை? ச்சே, இவங்கள வாய் கொடுத்து வீணா மாட்டிக்கிற மாதிரி ஆக போகுது. ஐயோ, அத்தை கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஏய் தமன்னா, நீங்க எல்லாரும் சேர்ந்து பொம்மிய கொன்னதை நான் பார்த்தேங்கிற. இதுல நீ என்ன அத்தை சொத்தேன்னு பேசிக்கிட்டு இருக்க? தமன்னா நீ ஒரு நிமிஷம் இரு, நான் பேசிக்கிறேன். அக்கா கொஞ்சம் அமைதியா இருங்களேன். இத பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 1/2 மணி நேரத்துல நான் சொல்ற இடத்துல நீங்க இருக்கணும். அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்க, 31வது நிமிஷத்துல நான் நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பேன். ஹலோ வைக்காதீங்க. ஹலோ ஹலோ ஐயோ, ச்சே, ஹலோ ச்சே, அம்மா, இது என்னம்மா புது பிரச்சனை? நம்ம எல்லாரையும் வர சொல்றான். அவன் யாரா இருக்கும்மா? போன்லயே மிரட்டுறானே. ஏன்டா நீ தேவையில்லாம டென்ஷன் ஏத்திக்கிட்டு? முதல்ல வா தமன்னா கிட்ட பேசுவாங்க. ஐயோ, முன்னெல்லாம் முகம் தெரிஞ்சவங்க கிட்ட பயப்படுவோம். இப்பெல்லாம் முகம் தெரியாதவங்க கிட்ட பயப்பட வேண்டியதா இருக்கு. ஐயோ தமன்னா எங்க இருக்க? உடனே எல்லாரையும் பார்த்து பேசுவோம். ஐயோ யார் இவன்? புதுசா ஒருத்தன் முளைச்சு எனக்கு உண்மையெல்லாம் தெரியணும்னு சொல்றான். ஏற்கனவே இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு உங்க அப்பாவை கொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கோம். இதுல புதுசா ஒருத்தன் வேற வந்துட்டான்.
ம். அத்தவனா போன்ல ம், ம். என்ன இதுங்கெல்லாம் காலங்காத்தாலே குரூப்பா நிக்குதுங்க. இல்ல அந்த வெளிநாட்டுக்காரி மட்டும்தான் மிஸ்ஸிங்க. அவளும் தான் சரியா இருந்திருக்கும். என்ன பண்ண போதுங்கன்னு தெரியலையே. ராணி, என்னக்கா இங்க வர ஐடியாவே இல்லையா? ஏரியாவை பார்த்ததும் இந்த ராணிய மறந்துட்டு அங்கேயே தங்கிட்டியா? ஏய் இன்னாடி அப்படி சொல்லிக்கின? நான் நாளைக்கே கிளம்பி வந்துடுறேன்டி. என்னக்கா நாளைக்கு நீ இழுக்கிற? ஏரியா விட்டு வரத்துக்கு மனசே இல்லையா உனக்கு? இதுங்க மூஞ்சியே சரியில்லையே, ஏதோ தப்பா இருக்கே.